மேத்தமேட்டிக்ஸ் 2 ரிவிஷன் சீரீஸ்ல ODE டைப் 2. டைப் 2ன்றது என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி டேர்ம். நம்மளோட RHS சைட்ல, RHS மீன்ஸ் நமக்கு இந்த பார்ட்ல ட்ரிக்னாமெட்ரி டேர்ம் வரது தான் டைப் 2. ஸோ வெறும் சைன் இருக்கும், இல்லைன்னா காஸ் இருக்கும். இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் டி ஸ்கொயர் வர இடத்துல மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏவை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மைனஸ் ஏன்னு போட்டு இதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுருவாங்க. இங்கே இந்த மிஸ்டேக் வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக். இதை பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், டேர்ம்ஸ் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4. 4ரை ஸ்கொயர் பண்ணணும், ஆனால் அந்த 4 என்ன பண்ணக்கூடாது, பிளஸ் 4னு மாற்றக்கூடாது. எப்பயுமே மைனஸ் தான். ஸோ இங்கே டேர்ம் வந்து டி ஸ்கொயரை மட்டும்தான் ரீப்ளேஸும் பண்ணுவோம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் ஆகாது. ஓகே, இப்போ சம்முக்கு போகலாம். ஸோ சம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நார்மலாக ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நார்மலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆக்சிலரி ஈக்குவேஷன் டி ஸ்கொயரை எம் ஸ்கொயர் minus 8d 8m plus 9 equal to 0. இப்போ நான் 9-ஐ ஸ்பிளிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 9 என்னென்னு ஸ்பிளிட் பண்ணலாம், எனக்கு வந்து 9 வந்து 3 into 3ன்னு எழுதலாம். இல்லை அடுத்த டேர்ம் வந்து 9 into 1ன்னு எழுதலாம். 3 into 3னா 3 plus 3 6 தான் வரும். ஸோ அது எனக்கு பாசிபிள் இல்லை. இங்கே 9 plus 1 அப்படின்றது 10ன்னு வந்துடும். ஏதாவது ஒரு டேர்ம் இங்க மிடில் வந்து மைனஸ் இருக்கா, அப்ப ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவ்ல இருந்திருக்கு. அது பெரிய டேர்ம் நெகட்டிவ்ல இருந்தாதான் இங்க மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் 9 பிளஸ் 1. எனக்கு மைனஸ் 9 பிளஸ் 1 மைனஸ் 8 கரெக்டா இருக்கு. ஆனா மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 9 இல்ல, அந்த இடத்துல பிளஸ் 9 தான் இருக்கு. ஸோ இது என்னோட ஃபேக்டர் கிடையாது. இப்போ இதுக்கு நான் என்ன போயிடுவேன், ஃபார்முலா மெத்தட்க்கு போயிடுவேன். ஃபார்முலா மெத்தட்னா என்ன, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் root of b square minus 4ac by 2a. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிப்போம். m ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறது a. ஸோ அப்போ a equal to 1. m பக்கத்தில் இருக்கிறது b. b equal to minus 8. லாஸ்ட்ல இருக்கிறது c. ஸோ c equal to 9. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 plus or minus root of b square. So minus 8 whole square minus 4ac by 2a. சரி, minus into minus plus 8 plus or minus root of 8 square 64. நம்ம whole square போட்டதுனால positive. Minus 36 divided by 2. 64 minus 36 அப்படின்றது 28. வெளியில 8 root of 28 by 2. ஸோ ரூட் ஆஃப் 28-ஐ நம்ம எப்படி எழுதலாம், 28-ஐ எப்படி பிரிக்கலாம்னா 2 into 14 எழுதலாம், 2 into 2 into 7 எழுதலாம். அப்போ இதை 2 root 7 எழுதலாம். ஸோ 8 plus or minus 2 root 7. ரெண்டு 2-வை வெளியில எடுத்துட்டேன் by 2. மேலே காமனாக 2-வை வெளியில காமனாக எடுத்துடலாமா, அப்போ 8 4 ஆயிடுச்சு, அந்த 2 வெளியில போயிருச்சு, பை 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 4 பிளஸ் ரூட் 7ன்றது ஒரு ரூட்டு, 4 மைனஸ் ரூட் 7ன்றது ஒரு ரூட்டு. இந்த ரூட் ரெண்டுமே ரியல் தான். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல்னு ஏன் சொல்லிட்டேன்னா அங்கே ஐ இல்லை, அதனால ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெண்டு வேற வேற. ஸோ அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், ஏஇ பவர் ஃபுல்லாக இது ஒரே டேர்ம் தான். ஸோ டேர்ம் எக்ஸ். அதுமாதிரி பிஇ பவர் 4 மைனஸ் ரூட் 7 இன்டூ எக்ஸ். ஓகே, சரி, இப்போ பிஐ பார்ட்டுக்கு போயிடலாம். பிஐ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஐ 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 8d பிளஸ் 9 எக்ஸ்பொனென்ஷியலுக்கு போட்டு அதே பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோமா, இன்டூ சைன் 2x பக்கத்துலேயே எழுதிட்டோமா, இங்கே இருந்த சைன் 2x எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் எழுதியாச்சு. இப்போ இதுக்கான ப்ரொசீஜர்
டி ஸ்கொயர் வர்ற இடத்துல மட்டும் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஏயோட வேல்யூ sin 2xனா ஏயோட வேல்யூ 2. அப்போ மைனஸ் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்ன்றது 4. மைனஸோட தான் சேர்ந்து வரணும், பிளஸ்ஸா மாறாது. ஸோ 1 டிவைடட் பை டி ஸ்கொயரை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம் பாருங்க. மைனஸ் 4 மைனஸ் டி வந்து ரீப்ளேஸ் ஆகாது. எக்ஸ்போனன்ஷியல் மாதிரி இங்க எல்லா இடத்துலயும் போட முடியாது. டி ஸ்கொயர் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். இன்டூ 9 sin 2x. ஸோ இதை நம்ம அடுத்து எப்படி எழுதணும், நான் எப்படி ஃபாலோ பண்றேனோ நீங்க அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எழுதுறேன். 8d முன்னாடி எடுத்துட்டு வந்து எழுதிடுவோம். எப்பயுமே d ஃப்ரண்ட்லயும் நம்பரை பின்னாடியும் வச்சுக்கோங்க. ஸோ 1 டிவைடட் பை மைனஸ் 8d பிளஸ் 9 மைனஸ் 4 சேர்க்கும் போது பிளஸ் 5 இன்டூ sin 2x. ஸோ நமக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க ஒரு பிராக்கெட் யூஸ் பண்றேன். இந்த டேர்ம் வந்து நீங்க ஏவா பார்க்கணும், இந்த டேர்மை பி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அங்க பிளஸ் மைனஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க பாதர் பண்ண வேண்டாம். ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கு. நாம இப்ப என்ன பண்ண போறோம், காஞ்சுகேட் எடுத்து டேக் காஞ்சுகேட் அண்ட் மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத நான் ஏ பிளஸ் பின்னு பாக்குறேன்னா, அப்ப நான் காஞ்சுகேட் எடுக்கும்போது என்னன்னு பார்க்கணும், அதை ஏ மைனஸ் பி அப்படின்னு பார்க்கணும். அதை மேலையும் மல்டிப்ளை பண்ணணும், கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ இதுதான் ஏ மைனஸ் பி, அதே மாதிரி கீழையும் ஏற்கனவே இருக்கிறது ஏ பிளஸ் பி. நாம எடுத்த காஞ்சுகேட் ஏ மைனஸ் பி இன்டூ sin 2x. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்ளம்க்கு காஞ்சுகேட் எடுத்து தான் போடுறோம். ஏன் காஞ்சுகேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு எண்ட் ஆகின இடத்துல டின்னு வந்து முடிஞ்சிருக்கு. என்னால் டி ஸ்கொயர் இருந்தால் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ அந்த டி ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நான் ஜஸ்ட் டியை மல்டிப்ளை பண்ணால் அது டி ஸ்கொயர் ஆகாது, அந்த டேர்ம் ஆகும், பக்கத்தில் ஒரு டி எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ காஞ்சுகேட் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏ பிளஸ் பிக்கு ஏ மைனஸ் பி நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஒரு டேர்மா கேர்ஃபுல்லா பண்ண போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இந்த டேர்மால இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும், -8. இந்த டி அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். ஸோ டி ஆஃப் sin 2x ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் அதே அப்படியே 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 5 இன்டூ sin 2x. இது நியூமரேட்டர், ஈஸியா போட்டுடலாம். கீழே எப்படி பார்க்கணும், நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்தோம், இந்த டேர்ம் ஏ, இது பி, அது ஏ பிளஸ் பி, இது ஏ, இது பி, இது ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்றது என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏன்றது மைனஸ் 8d, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா, நியூமரேட்டர்ல மைனஸ் 8 இன்டூ டி ஆஃப் sin 2x அப்படின்றது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 2x அப்படின்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 2xன்றது cos 2x into 2. ஸோ அந்த 2 முன்னாடி எழுதுறேன், cos 2x மைனஸ் இங்க அது ஒண்ணுமே இல்லை, டி இல்லை, அதனால அந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை இது ஹோல் ஸ்கொயர், -8 ஸ்கொயர் பண்ணா 64, டி ஸ்கொயர் பண்ணா டி ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஸோ ஈக்குவல் டு -8 into 2 16 cos 2x minus 5 sin 2x divided by 64 into d square வந்து -4 மேலே எழுதியிருந்தோம்ல அது -25. இப்போ dA இல்லையா சம்ல, ஸோ ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் கிட்ட வந்துட்டோம். -16 cos 2x minus 5 sin 2x by 64 into -4 அப்படின்றது -256 -25. மேலையும் ரெண்டும் மைனஸ், அப்போ மைனஸை காமனாக எடுத்துடலாம். 16 cos 2x plus 5 sin 2x. கீழேயும் ரெண்டு மைனஸ், மைனஸை காமனாக எடுத்துட்டா 281. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது PI. இப்போ ஜெனரல் சொல்யூஷன் y equal to CF plus
pi. So CF என்னது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் a e power 4 plus root 7x plus b e power 4 minus root 7x. pi என்னது 16 cos 2x plus 5 sin 2x by 281. இது டைப் 2ல இருக்கிற ஒரு சிம்பிளான கொஸ்டின். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். அடுத்த பார்ட்ல ரிவிஷன் சீரீஸ் 6 7ல இதுல ஃபெயிலியர் கேஸ் வந்தா எப்படி போடலாம், அண்ட் இதுலயே வெறும் sin x cos 2x இது மாதிரி கொடுக்காம வேற டேர்ம் கொடுத்திருந்தா எப்படி போடலான்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல அந்த ப்ராப்ளமை நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ஷேர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சரி, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின் இது ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால ஒரு வீடியோல ஒரு கொஸ்டின் நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் நீங்க என்ன பண்ணலாம்னா d ஸ்கொயர் பிளஸ் 2d பிளஸ் 1 இன்டு y ஈக்குவல் டு cos 3x. இந்த சம்ம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சரை ஷேர் பண்ணுங்க.